ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் கண்டிஷன், அப்புறம் கேண்டில் டைப், அப்புறம் டுடே எல்டிபினா லாஸ்ட் ட்ரேடு ப்ரைஸ், ஸ்ட்ராங் பையா ஸ்ட்ராங் செல்லா. ஸோ இதை ஃபில்டர் பண்ணி தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். அட் த சேம் டைம் இதில் பாருங்க ஸ்ட்ராங் பை இருக்கு, அதில் ஸ்ட்ராங் செல். இப்போ இதில் ஸ்ட்ராங் பையில் என்ன கம்பெனி இருக்குன்னா கனரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ட்ரெண்ட். ஓகே, அப்போ நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்குறப்ப இந்த 3 ஸ்டாக்ல எது பெஸ்ட்னு சூஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. சரியா? அதையுமே நானும் சூஸ் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதையும் நான் சொன்னா அப்புறம் என்ன டெக்னிக்கல் படிக்க போறோம் நம்ம. ஸோ இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஸ்கிரீன்ஷாட்டா கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை ஃபில்டர் பண்ணி நான் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் ஃபைல் ஆக்சஸ் கொடுத்தா ஹேங் ஆயிரும். அதனால நான் உங்களுக்கு என்ன பண்றேன், இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன். ஸ்ட்ராங் பை, அதுக்கு அடுத்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்ட்ராங் செல். ஸ்ட்ராங் செல்ல பாத்தீங்கன்னா மாருதி. ஓகே, அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்கன்னா மேல உள்ள ஃபைல் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாருங்க, இதுல ஃபுல்லாவே இருக்கும், டேட் வைஸ் இருக்கும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏன் வந்து அபோவ் ஒரு கேண்டில ரீட் பண்றதுக்கு அபோவ் ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலா ஒரு கேண்டில பாக்குறதுக்கு ஏன் சொல்லி கொடுத்தேன்ற மீனிங் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே டே கேண்டில் செட்டப். ஸோ கேண்டில் ஓப்பன் கண்டிஷன், கேண்டில் டைப் கிரீனா ரெட்டான்றது உங்களுக்கு நல்லாவே என்ன பண்ணும், புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க இதுலயே அழகா புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட்டை என்ன டைரக்ஷன்ல இருக்கு ஃபினிஷிங்ல. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கேண்டிலோட கலர்ஸ் பிளஸ் இங்க அபோவ் ஓப்பன் அபோவ் க்ளோஸ் வைக்கிறப்ப என்ன மாதிரின்றத நம்ம என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா ஒரு சார்ட் கொடுக்குறப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க, இதுல எது பெஸ்டா இருக்குன்றது. ஓகே, அப்புறம் இதுல இன்னொரு மெத்தட் ஆட் பண்ணிருக்கேன். டோஜிக்கு அப்புறம் கிரீன் பாடி இருக்கு, டோஜிக்கு அப்புறம் ரெட் பாடி இருக்குன்னா அந்த ஸ்டாக் எல்லாம் விட்டுறாதீங்க. இப்ப இடையில டோஜின்னு ஒரு, இப்ப இங்க பாருங்க, கிரீன் டோஜி போட்டு கிரீன் போட்டு அடுத்த நாள் அப் ட்ரெண்ட், அந்த மாதிரி. சரியா? அதோட அந்த ஒர்க் அவுட் இதுல சேர்ந்துதான் வரும். அதனால நாளையில இருந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க இன்ட்ராடே பண்ண போறவங்க, ஸ்டாக்ஸ்ல பண்ண போறவங்க, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ண போறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க போயிட்டு தேவையில்லாத ஸ்டாக்லாம் சூஸ் பண்ண தேவையில்லை, இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு இன்னும் நாங்க ஆரம்பிக்கல. ஆனா ஏகப்பட்ட பேர், ஆக்சுவலி ஒரு ஸ்டூடெண்ட்ட கேட்டிருக்கேன், என்னென்னலாம் பேர் பண்றீங்கன்றது கேட்டிருக்கேன். அந்த பேருக்கு வேணா நான் அது பண்ண முடியுமான்றத ஒர்க், ஏன்னா இதுக்கே 1 மாசம் ஆயிடுச்சு. ஓகே சார், ஓகே. இந்த ஒர்க்குக்கே 1 மாசம் ஆயிடுச்சு. சரியா? இத இவங்க இப்ப பாக்குறாங்கல்ல, இதுல எத்தனை பேர் இந்த உழைப்பை வந்து மதிச்சு பண்றாங்கன்றது எனக்கு தெரியாது. ஓகே, இது எனக்கு பண்ணணும் அவசியமும் கிடையாது. கரெக்டா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ நான் பண்றேன். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா என்ன எப்ப பார்த்தாலும் ஆப்ஷன்ஸ், இண்டெக்ஸ், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், நிப்டி, பேங்க் நிப்டின்னு எல்லா நாளும் இருக்காம, சரி இந்த பக்கமும் நல்லா என்னென்னலாம் நடக்குதுன்னு செக் பண்ணி தான் பார்ப்போமே, தப்பு கிடையாது. அதனால கொடுக்குற விஷயங்கள் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு செக் பண்ணுங்க. சரியா? உழைச்சிருக்கோம். நான் இதை சொல்றதுல வந்து என்ன சார் சொல்லி காட்டுறீங்களா, அவ்வளவு ஒர்க் போட்டிருக்கோம் இதுக்கு. அப்படியா? சோ நான் இப்ப இதை ஷேர் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்க இப்ப ஃபாரெக்ஸ் கேட்டிருக்கீங்கல்ல, நான் ஃபாரெக்ஸ்க்கு எல்லா பேரும் பண்ண முடியாது, ரொம்ப லென்த் இருக்கும். இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு 6 to 7 பேர்ஸ் சொல்லுங்க, எனக்கு அனுப்புங்க. நான் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் பெட்டரா ஃபாரெக்ஸ்க்கு இதே மாதிரி சேம் இதே ஒரு 15-20 days ஒர்க் அவுட் பண்ணி, இப்ப நான் 1 week டெமோ கேட்டிருக்கேன்ல, நீங்க இதுல என்னன்னா இப்ப இதுவே வந்து இதுல நெக்ஸ்ட் ஐடியா என்ன தோணி இருக்குன்னா, இப்ப இந்த காலம்ல வந்து ஸ்ட்ராங் பை ஸ்ட்ராங் செல் பக்கத்துல மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு காலம் ஆட் பண்ணி மூவிங் ஆவரேஜ் லெவலுக்கு மேல இருக்கா கீழே இருக்கா அப்படின்றதையும் நான் இதுல அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் தென் இன்னொருத்தர் நம்ம ஃப்ரெண்டு கூட சொல்லியிருந்தாரு, ப்ரோ இதுல வால்யூம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வால்யூம் வந்து எந்த சைடு ஜாஸ்தியா இருக்கு அதுக்கும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எல்லாமே ஒன்னொன்னா பண்றப்ப ஃபைலோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஆகும், ஹேங் ஆகும். அதனாலதான் நம்ம உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டை கொடுக்குறேன், இல்லைன்னா ஃபைல் அப்படியே கொடுத்துருவேன். ஆல்ரெடி ஒரு ஃபைல் கொடுத்து ஒரே நாள் அது ஷட் டவுன் ஆச்சு. ஏன்னா எல்லாம் அட் அ டைம்ல ஆக்சஸ் பண்ணலாம். சரி இது இப்போ சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட். சரியா? இதுல டேட்டு தான் மாறுமே தவிர இந்த ஸ்கிரீன்ஷாட் அடுத்தடுத்து மாறுது. இப்போ 16ஆம் தேதி இங்க போயிடும், அடுத்து 17ஆம் தேதி வர போறோம், அவ்வளவுதான். ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து ஏதாவது மாறும்னா மேபி. ஸோ அதை நீங்க டெய்லி என்ன பண்ணுங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ நேற்று உங்களுக்கு நான் அந்த ஹேமர் எடுத்தேன், அதில் வந்து ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் மட்டும் நம்ம வச்சுட்டோம். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். சரியா? இங்கே மெசேஜ் கொடுக்காதீங்க, நான் பார்க்க மாட்டேன். மெசேஜில் கொடுங்க, பார்க்குறேன். சரியா? சார் இந்த ஸ்ட்ராங் பை ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆப்ஷன்ஸ்ல வாங்கலாமா சார்? இல்ல இன்ட்ராடே ஸ்டாக்ல கேஷ் மார்க்கெட் பண்ண சொல்லலாம். அதாவது இதுல உள்ள ஸ்டாக்கை எடுத்துட்டு நீங்க ஆப்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க சார். ஓகே, இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிரீன் பாடி அபவ் ஓப்பன் அபவ் க்ளோஸ்ல காலையிலே நான் உங்களுக்கு 9:15ல இருந்து 9:30க்குள்ள அதை கொடுத்துருவேன். அப்ப அந்த ஸ்டாக் உங்களுக்கு நீங்க சூஸ் பண்றீங்கன்னா ஓகே, இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஸ்டாக்ஸ்ல பையிங்ல இருக்குன்னா அப்ப அதே ஸ்டாக் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ல என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் எடுக்கணும். அப்ப அதுக்கு லெவல் வரைஞ்சிட்டு அதே மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபாரெக்ஸ்க்கு பண்ணலாம் தான், நல்ல ஐடியா. சரி பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் இப்போ நேற்று நம்ம பார்த்ததுல ஒரு சின்ன 2 கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் இறங்குறான், ஹேமர் கிரீன் பாடி வைக்கிறான். ஓகேவா? இதுக்கு அடுத்து நம்ம ஈக்குவல் ஓப்பன் அபவ் ஓப்பன்லாம் பார்த்தோம்ல. ஒருவேளை இந்த மாதிரி இன்சைடு ஓப்பன் வச்சு இப்படி வச்சா இந்த ட்ரெண்டும் மேலதான் போகும். ஓகே, இந்த ட்ரெண்டும் மேலதான் போகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது மேல பார்த்துருக்கோம், ஈக்குவலா பார்த்தோம். இது இன்சைடு ஓப்பன். ஓகே, ஒன்னு. அட் த சேம் டைம் அதே இன்சைடு ஓப்பன் வச்சு இப்படி இருக்கும். ஒரு கிரீனுக்குள்ளே இன்சைடு கேண்டில் இருக்கும். ஓகே, இதை நீங்க எங்கெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? இங்க பாருங்க, ஒரு கிரீனுக்குள்ளே இன்சைடு இருந்துச்சுன்னா அந்த ட்ரெண்டை நான் இதுல காமிச்சிட்டு அதுல நான் பேசுறேன். இதுல போலாம். டார்கெட் ரீச் ஆயிட்டான் பாரு, க்ரூட் ஆயில். சரியா? அடுத்து என்ட்ரி எடுக்கிறதுனா எப்பயுமே க்ரூட் ஆயில்ல இப்படி இறங்குறப்ப இந்த மாதிரி என்ட்ரிலாம் எடுக்க வேணாம். ரெசிஸ்டன்ஸ்ல இறங்குறப்ப பட்டுன்னு அடிச்சுட்டு இறங்கணும். க்ரூட் ஆயில வேற மாதிரி ஒரு முகம். சரியா? அதனால இந்த இடத்துலலாம் எடுக்காதீங்க. பாட்டம் வர கேளுங்க சார். க்ரூட் ஆயில் ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணிக்கிறீங்களா சார்? ஆமா, அந்த இருக்கு. சொல்லுங்க. சிஎஃப்டி அது எப்படி சார் நம்ம இதுல பாக்குறது? ஆஞ்சல் ஒன்ல நம்ம ஜஸ்ட் க்ரூட் ஆயில் மட்டும் தான் வருது சார். இதெல்லாம் வர மாட்டேங்குது. நம்ம வந்து யூஎஸ் ஆயில் பார்த்துட்டு இருக்கோம் சார். ஏஞ்சல் ஒன்லலாம் வராது. ஓகே. ஏஞ்சல் ஒன்ல நம்மளுடைய க்ரூட் ஆயில் தான். ஓகே. க்ரூட் ஆயில் மார்க்கெட் எதை பேஸ் பண்ணி? அமெரிக்கன் மார்க்கெட். அது வேணா இந்த பாருங்க, இதுதான் க்ரூட் ஆயில் டிவிசின்னு. சரியா? இதுதான் வந்து மெயினான க்ரூட் ஆயில். இப்போ இது வந்து ட்ரேடிங் வச்சு நம்ம பாத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? இது பேஸ் பண்ணி தான் நம்ம க்ரூட் ஆயில் ரன் ஆகும். நம்ம இப்போ ஆமா, இப்ப இந்த கிரீன் பாடி மூவ்மெண்ட் கொடுத்திருக்கானா இதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிப்பான். ஓகே, நான் இப்போ ஒரு ஆர்டர் போட்டு எடுத்தேன் சார். 100 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்தேன். 100 பாயிண்ட் 100 ரூபாய் எடுத்தேன் சார். 100 ரூபாய். சரி, அதனால இதை வச்சுட்டு நீங்க நம்ம க்ரூட் ஆயில்ல ரெகுலரா ட்ரேட் பண்ணுங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப இது நான் இன்ஸ்டன்ட் ஓபன் அபவ் க்ளோஸ் வச்சிருக்கேன்ல. இப்ப இந்த மாதிரி வந்துருச்சுன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவான்னா கீழே இறக்க தான் பார்ப்போம். ஒரு இன்சைடு கேண்டில், அதாவது இன்சைடு ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் இப்படி இருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னா இன்சைடு ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். ஓகே, இதை நான் டே கேண்டில்ல காட்டுறேன். மதர் பேபி கேண்டில் டைப் அப்படி அந்த மாதிரி தான். சார் இது அராமி தானே? பெரிஷ் அராமி இல்ல மதர் பேபின்னு வாங்க. ஒரு 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 கேண்டில்குள்ள அந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா அதை மதர் பேபின்னு வாங்க. சரியா? சரி சார். நம்ம பழசு பார்க்கும்போது பெரிஷ் அராமி பார்த்துருக்கேன் எங்கேயோ ஒரு இடத்துல, ஞாபகம் இல்லை. சரியா? ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு கிரீனுக்குள்ள ரெட் இருந்தாலும் ஒரு ரெட்டுக்குள்ள கிரீன் இருந்தாலும் அதை மதர் பேபி. இந்த ரெட் பாடிக்குள்ள ஒரு கிரீனோட இன்சைடு ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். அதே மாதிரி ஒரு கிரீனுக்குள்ள ஒரு ரெட் இருந்தாலும் அதை இன்சைடு ஓப்பன் இன்சைடு க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த கேண்டிலோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணும். அந்த நீங்க பாருங்க, இதுல காட்டுறேன் பாருங்க. மதர் பேபி கேண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டிலுக்குள்ள, சரியா, இன்சைட் பார்ன்றாங்களா, ஒரு கேண்டிலுக்குள்ள ஒரு கிரீனுக்குள்ள ஒரு ரெட்டு, ஒரு ரெட்டுக்குள்ள ஒரு கிரீன், இந்த மாதிரி. இப்ப இதை வந்து இன்சைடு பார்ன்றாங்க. ப்ரொஃபஷனலா பேசுறவங்க இன்னொரு விஷயமா இப்படி இன்சைட் பார் அப்படின்றாங்க. ஸோ ரெட் இறங்கி இதுக்கப்புறம் கிரீன் போடணும், தப்பா போட்டு வச்சிருக்காங்க, சரியா. ஸோ வந்து ஒரு இன்சைடு கேண்டில் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆக்ஷனோட கட்டணும் நல்லா இருக்குன்னு பாக்குறேன். சரி, இதுல நான் என்னோட ஸ்டைல்ல சொல்றேன். ஒரு இன்சைடு கேண்டில் வருது, ஒரு ஓப்பன் ஒரு க்ளோஸ், இன்சைடு ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் வருதுன்னா இதை எந்த சைடு பிரேக் பண்ணதோ அந்த சைடு டிராவல் பண்ணும். இந்த கேண்டில் வந்தா எந்த சைடு பிரேக் பண்ணதோ அந்த சைடு டிராவல் பண்ணும். இது இந்த மாதிரி வர்றப்ப ஒரு கிரீனு, ஒரு ரெட் பாடி, அது ஒரு கிரீன், சரியா. இப்படி இதை ராஜேஷ் சார் ஜாக்பாட் கேண்டில்னு எடுப்பாங்க, இன்னும் பெட்டரா சூப்பரா இருக்கும், சரியா. இந்த கேண்டிலோட ஐடியாவை அவர் எக்ஸ்பிளைன் பண்றதுல நீங்க நோட் பண்ணிக்கோங்க, சரியா. பெட்டர் இதுல பாருங்க, இது இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது என்னது, இதுல சப்ளை தான் ஃபார்ம் ஆயிருக்கு, பட் க்ளோஸ் வச்சது மேல. இந்த கண்டிஷன் வந்து நீங்க ஒரு அபோவ் ஓப்பன் அபோவ் க்ளோஸ் கேண்டிலை விட இது பவர்ஃபுல் கேண்டில். இன்சைடு ஓப்பன் பண்ணி அபோவ் க்ளோஸ் பண்றது. ஈவன் அது ரெட்டா இருந்தாலும் சரி கிரீனா இருந்தாலும் சரி, ஒரு இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ் வச்சான்னா பிலோ ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் இந்த மாதிரி கேண்டில் வந்தாலே ட்ரெண்ட் மாறும், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு ரெட் இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ். இதே இது கிரீனுக்கு அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் வச்சாலும் ட்ரெண்ட் மாறும். அப்ப பாட்டம்ல ஒரு ரெட் பாடி இப்படி இருக்கு, இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இதுவும் இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ் தான். இங்க நான் என்ன வச்சிருக்கேன், இங்க கிரீன் பாடி வச்சிருக்கேன், ஆனா கிரீனுக்கு பதிலா இங்க என்ன வச்சிருக்கேன், ரெட் வச்சிருக்கேன். இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இது ட்ரெண்ட் ரிவர்சல் இன் சப்போர்ட். இதே ரெசிஸ்டன்ஸ்ல எப்படி பாப்பீங்கன்னா இங்க என்ன இருக்கும், கிரீன் பிரேக் பண்ணிருப்பானா, இதே தான் இங்க அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். ஓகே, இது ஐஓ இன்சைடு ஓப்பன் அபோவ் க்ளோஸ், இன்சைட் ஐஓ ஏசி. இது வந்து ஏஓ அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ். ஓகே, அப்ப இது என்னது, ட்ரெண்ட் டவுன் இன் ரெசிஸ்டன்ஸ். சார் இங்க கிரீன் இருக்கு, அப்ப ஒரு ரெட் பாடி அதாவது ரெட் பாடிக்குள்ள இன்சைடு ஓப்பன் பண்றப்ப மார்க்கெட் ஏறுதுன்னா இங்க கிரீன் பாடி சப்ளை ஃபார்ம் பண்ணி ஏறுறப்ப இந்த கண்டிஷன் பவர்ஃபுல்லா இருப்பான். அதனால நீங்க ப்ரிஃபரன்ஸ் எப்படி வச்சுக்கணும்னா இங்க பாருங்க, அபோவ் ஓப்பன் அபோவ் க்ளோஸ் இப்படி இருக்குல்ல, இந்த கண்டிஷனை விட இந்த கண்டிஷன் பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். மியூட் போடலாம்னு ரிமூவ் பண்ணிடுவேன்னு சொல்றேன், கேட்க மாட்டீங்களா? ராஜசுமாரன் சார் சார் மியூட் போடுங்க. ஓகே ஓகே சார். நோட் பண்ணிக்கோங்க. இல்ல ஆக்சுவலி இது ரூல் அப்ளை பண்ணு, சரியா. ஓகே சார். அப்புறம் லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் போன வாரம் ஒரு 30 செட் ஆஃப் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒரு இது போட்டிருந்தேனே, யாராவது வச்சிருக்கீங்களா? ஒரு 30 செட்டு கிரீனுக்கும் ரெட்டுக்கும் தனித்தனியா கொடுத்தேன். நான் அதை ஸ்கிரீன்ஷாட்டை போட்டேன்னு நினைக்கிறேன், மறந்துருச்சு எனக்கு. யார்கிட்டயாவது இருக்காது, கிளீனா தெளிவா ட்ரா பண்ணிருக்கீங்களா? மார்ச் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட தான் கேட்குறேன். பை சைடு ஒரு 15, 10 செல் சைடு ஒரு 15 கேண்டில் செட் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இல்லையா? குரூப்ல செட் பண்ணுங்க. போன வாரம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். பிடிஎஃப் ஃபைல் செட் பண்ணுங்க. அது இல்ல,
யாருக்குமே ஞாபகம் இல்லையாப்பா? மார்ச் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் 15 செட்டு வந்து கிரீன் சைடு கொடுத்துருந்தேன், அதே 15 சைடு ரெட் சைடு கொடுத்துருந்தேன். ஞாபகம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பரத்ராஜ் சார்? வேற யாருக்குமே ஞாபகம் இல்லை? சார் ஆல்ரெடி பிடிஎஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இருந்தா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா இப்ப இந்த நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை நான் கொடுக்கணும். சரியா? ஓகே சார். சரி, நான் அடுத்து போலாமா? சரி, இப்ப இது வந்து கிரீன் சைடு பார்த்தோம்ல. அடுத்து ஷூட்டிங் ஸ்டார்னு போட்டுக்கோங்க. ஷூட்டிங் ஸ்டார்னா செல்லிங் கேண்டில் சைடு. அது வந்து நீங்க பிடிஎஃபா ஷேர் பண்ணதே என்கிட்ட இருக்கு சார். எனக்கு அனுப்பிச்சு விடுங்களேன். ஓகே. எஸ். ஃப்ரெண்ட் சார், இதேதான். குரூப்ல போடுங்க சார். இருக்கா. இருங்க வரேன். எஸ், முனீஸ்வரன் அனுப்பிச்சிருக்காரு. கரெக்ட், எக்ஸாக்ட் இதுதான். அதே மாதிரி செல் சைடு குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சரி, இதை நான் ஏப்ரல் பேட்ச்ல ஷேர் பண்றேன். நான் இதை நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் எடுக்கிறப்ப நான் ஷேர் பண்றேன். நானும் அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சார். ஷேர் பண்ண முடியுமா சார் குரூப்ல? ஏப்ரல் பேட்ச்ல போட்டிருக்கேன். நீங்க ஏப்ரல் பேட்ச் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. கிரீன் போட்டிருக்கேன், ரெட்டுக்கு வந்து சரி. ஓகே, ஸோ ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க போறோம். மோஸ்ட்லி ஹேமர் அப்படின்ற கேண்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் கீழே இருக்கு. ஓகே, அண்ட் தென் செல்லிங் ப்ரெஷர் மேலே இருக்கு. ஓகே, இவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர். அதுக்கப்புறம் லாங் புல்லிஷ் கேண்டில், லாங் பீரிஷ் கேண்டில். மோஸ்ட்லி நீங்கள் இந்த 4 கேண்டிலை வச்சே ட்ரேட் எடுக்கலாம். ரொம்ப 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 மைண்டை யோசிக்க தேவை கிடையாது. இந்த 4 கேண்டிலே போதுமானது. ஓகே, இவங்க 4 கேண்டில் தான் அதிகமாகவும் வருவாங்க. சில கேண்டில் வரும், அதை நான் எப்படிலாம் உங்களுக்கு கண்டிஷனாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன்றதை நான் அடுத்தடுத்து பார்க்குறப்ப சொல்கிறேன். ஸோ ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் இப்படி ஏறிட்டு இருக்கு. சரியா? ஒரு லாங் கிரீன் பாடி இப்படி வர்றான், அங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இப்படி ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒரு ரெட் பாடி இப்படி பிரேக் பண்ணுறப்ப சேம் அதே ரூல் தான். நான் அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லலை, எல்லா இடத்துக்கும் ஒரே ரூல். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ரெட்டோட க்ரீனோட ஓப்பனை இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது வந்து ஷூட்டிங் ஸ்டார்லேயே பிலோ ஓப்பன் பண்ணால் என்ன கண்டிஷன்? இப்போ இது கேண்டில் இப்படி இருக்கு. சரியா? இப்போ எனக்கு இங்கே பிலோ ஓப்பன் பண்ணுறான் இப்படி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெட் பாடி. ஓகே, இப்போ இதில் வந்து குயிக் என்ட்ரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, புல் பேக் என்ட்ரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகே, இந்த குயிக் என்ட்ரியே புல் பேக்குன்றதை நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் அது குயிக்காக அடிக்கிறப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த கேண்டிலோட விக் இதில் ட்ரிகர் பண்ணியிருப்பான், அண்ட் தென் இதில் பாடிலையும் ட்ரிகர் பண்ணியிருப்பான். ஸோ இது இறங்கும், நல்லா இறங்குவான். சரியா? இப்படி இறங்குறப்ப இங்கே ஸ்விங் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸ்விங் இருந்தால் இந்த இடத்துல இந்த கேண்டில் இங்கே இருக்கிற க்ரீனோட ஓப்பனை சேர்த்து க்ளோஸ் வச்சிருக்கா, இல்லை இந்த க்ரீனுக்கு உள்ள கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கான்னு செக் பண்ணுங்க. இப்போ இதே சுச்சுவேஷனை நான் இதே இதில் பக்கத்துலேயே வரைகிறேன். அப்போ தான் இன்னும் பெட்டராக புரியும். கிளாஸ்க்கு லேட்டாக வராதிங்கன்னா கேட்க மாட்டீங்க. இப்போ மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு ஃபைல் அனுப்பிச்சேன் சார், அதுவான்னு பாருங்க. இருங்க, இந்த பார்க்குறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்விங் கொடுத்துருக்கான். அப்போ இங்கே ஒரு க்ரீன் பாடி ஓப்பன் பண்ணியிருக்கான் இப்படி. சரியா? இப்படி இருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் ஏறி இருக்கான், ஏன்னா அது சப்போர்ட்ல. இப்போ இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம், நோட் பண்ணுவோம்ல, ஸ்விங்காக எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு, இப்படி எடுத்துகிட்டு வரேன். இங்கே இப்படி க்ளோஸ் வச்சா இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் வந்தால் மார்க்கெட் இறங்கிருக்கும். புரியுதா? இன்கேஸ் ஆஃப் ஒரு வேளை இப்படி வந்துட்டான்னா உஷாராயிக்கோங்க, கண்டிப்பா இவன் இங்கே தான் போய் ரிவர்ஸ் ஆவான். சரியா?
இது ஸ்விங் இல்லாம டிரா பண்ணிருக்கேன். வித்தவுட் ஸ்விங், சரி வித்தவுட் WAS. இது வித் ஸ்விங். சரியா? ஸ்விங் இருக்கிறனால இப்படி க்ளோஸ் வச்சா என்ன பண்ணுவோம், 2 ரெட்டு போட்டான் சார் எடுத்துருவீங்க, அங்கதான் கொலாப்ஸ் பண்ணுவான், அங்க ஏறிட்டு அகைன் இறங்குவான். ஸோ எமோஷன் கிரியேட் பண்றான். ஸோ ஸ்விங் இருந்தாலே அலர்ட் ஆகிடும். ஓகே, அவசரம் வேணும். மறுபடியும் மார்க்கெட் ஏறி கலெக்ட் பண்ணிட்டு இறங்குறப்ப எடுத்துக்கோங்க. ஸ்விங் இருந்தாலே அவசரம் வேணாம். அப்படி அவசரம் இல்லாம எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, பாக்கெட்ல நிறைய பைசா இருக்குன்னா எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டாப் லாஸ் பரவாயில்ல, இது ரிவர்ஸ் வந்துட்டு இறங்குவாங்கன்னா அது உங்க பிரச்சனை. ரூலை கரெக்டா ஃபாலோ நீங்க இப்ப போட்ட ரூல் வந்து அப்படியே 12:40க்கு நிஃப்டில நடந்துச்சு. ஓகே, அதை எனக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன் அந்த இன்ட்ரெஸ்ட்ல போய் அங்க போனா மாதிரி. ஓகே சார். இது எனக்கு வித் ஸ்விங், இது வித்தவுட் ஸ்விங். ஓகே, அப்போ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம காமனா பார்க்கணும். இது வந்து மெயினான சப்போர்ட் டிரா பண்றோம், இது மெயினான ரெசிஸ்டன்ட். இப்ப இது இவனுக்கு தான் பஞ்சாயத்து. இடையில உள்ள லெவல் வந்து நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு லெவல் இன்பிட்வீன் ஒரு லெவல் இருக்குன்னா அந்த லெவல் அவங்க ஐ கான்டெக்ட அப்படி சும்மா வச்சுக்கோங்க. இப்படி மார்க்கெட் இப்படி இறங்குறப்ப இதுக்கு என்ன பண்ற ரியாக்ட் பண்றன்றத பாருங்க. ரியாக்ட் பண்ணானா அப்படி ஏறிட்டு அகைன் இப்படி இறங்கும். சரியா? ஸோ லெவல் 2 லெவல் வரைஞ்சாச்சு. மார்க்கெட் ஏறுறப்ப, அதாவது இங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன், இது ஒரு சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட் இறங்கி இப்படி ஏறுறப்ப இங்க ஸ்விங் இருக்கான்னு பாருங்க. சரியா? என்னது இது ஸ்விங் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதே மாதிரி மார்க்கெட்டு இங்க இருந்து இறங்குறப்ப இப்படி ரீச் ஆறானா, இப்படி ரீச் ஆகி இப்படி இறங்குறானா, இப்படி இறங்குறப்ப இங்க ஏதாவது ஸ்விங் இருக்கா இப்படி செக் பண்ணு. ஓகே, இதுதான். இங்க இருந்தா அப்படி வந்துட்டு இப்படி போவோம், இங்க இல்லைன்னா அப்படியே போவான். இங்க இருக்கா அப்ப அடிச்சுட்டு ஏறுவான், இங்க இல்லையா இப்படியே இருக்கும். இதுதான் வித்தியாசம். சரியா? மேஜரா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்டார்ல ஃபர்ஸ்ட் என்னது, பிலோ ஓப்பன் பிலோ க்ளோஸ். அதே சமயம் பிலோ ஓப்பன் பிலோ க்ளோஸ் தான் வச்சிருக்கேன், ஆனா ஸ்விங் இருக்கு. அப்ப ஸ்விங் இருந்தா மார்க்கெட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்றத நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சுக்கோங்க. இதை டிரா பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஏப்ரல் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நான் அடுத்த கிளாஸ்ல எடுப்பேன், பிரிண்ட் போட்டும் வச்சுக்கோங்க. சரியா? ஃபாரெக்ஸ் பண்றவங்க இதை எழுதிக்கிட்டே அப்படியே நோட் பண்ணுங்க. நான் சொல்ற பேர்லாம் இம்பார்ட்டன்ட் பேர்ன்றது யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, XAU யூஎஸ்டி, AUD யூஎஸ்டி, USD JPY, USD CHF, NSD USD, USD CAD. இதெல்லாம் முக்கியமான பேர் தானே? எனிவன்? எஸ் சார். சரி, ஓகே. கோல்டு அது வருமா சார்? இது கோல்டு வரும்ல, இதுல கோல்டு வருமா வராதா? XAUSD கோல்டு தான். XAUSD அப்படியே குரூப்ல ஷேர் பண்றேன், பாருங்க. ஏன்னா நான் இதுக்கு ரெடி பண்ணணும், அதனால சாலிடா ஒரு 7 பேர்ஸ் போதும். வளவலான்னு எடுத்தா எனக்கு ஒர்க் அதிகமாகும். சரியா? அதனால சாலிடா ஒரு 5 to 7 பேர்ஸ் மட்டும் சொல்லுங்க. சரியா? ஸ்டாண்டர்டா அதிகமா இதுல பண்ணுவாங்கன்ற. நோட் பண்ணிட்டீங்களா சார்? இது கண்டிஷன் மட்டும் மறுபடியும் ஒரு தடவை சொல்ல முடியும் சார்? இன்னும் நோட் பண்ணல சார். ஒன்ஸ் இல்லப்பா, நம்ம ஹேமருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன போட்டோம்ப்பா, ஒரு அங்க என்ன பண்ணுவோம் அதே உல்டா, மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகிறா. ரெசிஸ்டன்ட் ரீச் ஆனதும் ஷூட்டிங் ஸ்டார் வருது. ஷூட்டிங் ஸ்டார் வர்றப்ப ஒரு கிரீன் பாடிய ஒரு செல்லர் வின் பண்றாங்க. வின் பண்ணி என்ன பண்றாங்க, பையர் ஓபனை ட்ரிகர் பண்ணிட்டு இறங்குறாங்க. அவ்வளவுதான். சரியா? அண்ட் ஒன் மோர் ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன், இதுலயும் பெஸ்ட் எதுன்னு பார்த்து சொல்லுங்க. சரியா? ஆனா 5 to 7 அதுக்குள்ளதான் ஒர்க் பண்ணுவேன், ஏன்னா ஓவர்லோடு எடுத்துக்க முடியாது என்னால. சரியா?
தப்பா எடுத்துக்கிறாதீங்க. மார்னிங். சரி, நெக்ஸ்ட் போறேன். நோட் பண்ணிட்டீங்களா? சரி, சேம் மார்க்கெட் ரைஸ் பண்றான், ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, இப்படி சேம் அதே ரெட் பாடி, இன்சைடு ஓப்பன் பிலோ. சரி, ஒரு கண்டிஷன் சேஞ்ச் பண்ணாலும் கன்ஃபியூஸ் பண்ணுவேன்னா கொஞ்சம் வேற மாதிரி எடுக்கிறேன். இப்போ இந்த கேண்டிலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், இன்சைடு ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருக்கான். சரியா? இப்போ இந்த இடத்துல எனக்கு கேண்டில், அடுத்த கேண்டில், தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி வீக்கா இருக்கான். இப்படி வீக்கா இருக்கிறனால எனக்கு இப்படி ஒரு கிரீன் பாடி வருது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இந்த கிரீன் பாடி இப்படி டிரா பண்ணியிருப்போமா, இப்படி டிரா பண்ணியிருப்போம். சரியா? இதை எப்படி பண்ணியிருப்போம், மார்க் பண்ணி இருந்திருப்போமா, கொண்டு வந்துருப்போம். சரியா? இப்போ சார் இப்படி வருது, என்ன பண்ணணும், இப்படி அதாவது ஒரு பையர், அதாவது ஸ்ட்ராங் செல்லரா, இவங்க ஸ்ட்ராங் செல்லர். அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, செல்லர் வீக்கா இருக்காங்க. வீக்கா இருக்கிறனால பையர் வரான், வேற ஒண்ணுமே கிடையாது. செல்லர் வீக்கா இருந்தா பையர் உள்ள வரத்தான் செய்வான். உடனே இதை என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அங்க என்ன பண்ணும் அப்ளை பண்ணுங்க. அடுத்த ரூல் என்ன, இந்த ஷூட்டிங் ஸ்டார் இருக்குல்ல, அந்த விக்கு அண்ட் தென் இந்த கிரீனோட ஓப்பன், இது ரெண்டையுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரீன் உள்ள வந்துட்டா இந்த கேட்டகரிக்கு உள்ள ட்ரெண்ட் போகுதான்னு மட்டும் பாருங்க. அகைன் இப்படி உள்ள போறானா இங்கேயே மார்க்கெட் ஸ்லோவா இருக்கான்னு பாருங்க. சரி, அகைன் இப்படி உள்ள போறானா ஆர் ஸ்லோவா இருக்கா. ஓகே, இப்படி உள்ள போயிடுச்சுன்னா ட்ரெண்டும் மாற வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல ஒண்ணு இப்படி போயிட்டு இப்படி வரணும், இல்லையா இந்த இடத்துல பிளாக் டிரா பண்ணிருக்கோமா, இதை பிரேக் பண்ணி இப்படி வந்துட்டு இப்படி போகணும். இது ரெண்டு விஷயம் நடக்கணும். சரியா? அப்ப மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கணும், இந்த ஆங்கிள் இருந்திருக்கணும். ஒரு ஏத்தம் கொடுத்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இப்படி போற விஷயமா இருந்திருக்கும். அதுதான் இங்க நடந்திருக்கும். ஸோ எனக்கு ஒரு ட்ரெண்ட் இறங்குறப்ப ஒரு ரெட் பாடிக்கு அப்புறம் வர கேண்டில் வீக்கா இருக்கக்கூடாது. ஓகே, அது ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல ஒரு ரெட் பாடிக்கு அப்புறம் கிரீன் வந்தா கூட நமக்கு சாதகம் தான். அது கூட அதை கூட நம்பலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்டார், அடுத்து ரெட் பாடி, அடுத்து கிரீன் பாடி வருதுல, இப்படி வருதா, இத கூட நம்பலாம்னு சொல்ல வரேன். யாரு மீட் போடலையா? மீட் போடுங்க. இத கூட நீங்க நம்பலாம், ஏன்னா ஈஸியா ட்ரெண்ட் இறங்கிடுவான். ஆனா இந்த கேண்டில் நம்பாதீங்க. இப்ப நான் வரைகிற கேண்டில தயவு செய்து நம்பாதீங்க. ஒரு ரெட் பாடி இப்படி கொடுத்து அடுத்து சின்ன வீக் ரேட் வர்றதை நம்பாதீங்க. ஏன்னா மார்க்கெட் உள்ள கொண்டு போற ஏரியா இதுதான் மெயின் ரீசனா இருக்கும். இப்படி உள்ள வருவான். அப்படி உள்ள வர்றப்ப இந்த இடத்துல கிரீன் பாடி இருந்திருக்குமா, இப்படி இதை நீங்க மார்க் பண்ணி இருந்திருப்பீங்களா, உள்ள வந்துட்டான். அப்ப இப்ப இந்த மாதிரி கேண்டில் வர்றப்ப நீங்க இங்க என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஒரு ட்ரெண்ட், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் வர்றப்ப இது இறங்க மாட்டான், என்ன பண்ணுவான், இப்படி ஏறுவான்னு சொல்ல வர. ஸோ ஒரு ரெட் பாடிக்கு அப்புறம் ஒரு வீக் ரேட் வருதுன்னா, அங்க ஒரு ஸ்ட்ராங் கிரீன் வருதுன்னா, அடுத்த செகண்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது இங்க என்ன ட்ரெண்டு. இது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இப்படி இருக்கிறப்ப இது ஒரு லாங் கிரீன் போடுறானா, அப்ப சார் இதுக்கு ரிவர்சலா நான் எடுத்துக்கணுமா, இல்ல இந்த இடத்துல நான் செல்லர் ஓப்பன்ல என்ட்ரி போடணுமான்ற கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு சில நேரம் வருது சார் அப்படின்னு தோணும். மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இறங்குறதுக்கு பாக்குறானா, இல்ல இங்க இருக்கிற ரெட்டை ஓப்பன் ட்ரிகர் பண்ணிட்டு மேல உடைக்க பாக்குறான்னு டவுட் வரும். அப்ப அந்த சமயத்துல நீங்க பின்னாடி இருக்கிற ட்ரெண்ட் என்ன, அப் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. இப்ப இந்த லெவலுக்கு மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் நியர்பைல இருந்தா இவன் எதை நோக்கி போவானா, இங்கதான் போவான். அப்ப ஒரு ஸ்ட்ராங் செல்லருக்கு அப்புறம் ரெட் பாடி வீக்கா இருக்கக்கூடாது. ஓகே, கிரீனா இருந்தா கூட பரவாயில்ல, அடுத்தது ஈஸி ஆயிரும். இது வந்து ஈஸியா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய செட்டப். இதுதான் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஒரு கிரீன் உள்ள வந்ததும் மார்க்கெட் ட்ரெண்டும் மாறும், ரிவர்சலும் கொடுப்பான். ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், இதுல ரிஜெக்ஷன் பிளாக் டிரா பண்ணிருக்கேன். ஓகே, ஒரு ஷூட்டிங் ஸ்டாருக்கு விக்கு என்ன பண்ணி டிரா பண்ணிருக்கேன். ஸோ இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகலாம், அண்ட் தென் மேல பிரேக் பண்ணி அகைன் விக்ல அடிச்சுட்டு ஏறலாம். இதை வந்து ரெண்டு கேட்டகரியா டிரா பண்ணிக்கோங்க. இதை தனியா வரைஞ்சுக்கோங்க, அண்ட் தென் இதை தனியா வரைஞ்சுக்கோங்க. இதை நான் எங்க வச்சிருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு கிரீன் பாடி வருது, இப்படி இந்த கிரீன் பாடி வருதுல, இதுக்கு மெயின் ரீசன் என்னன்றது இதுல நான் சொல்லியிருக்கேன். இங்க பின்னாடி போயிட்டு ட்ரெண்ட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா அதை புல் பேக்கா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோ. சரியா?
சார் இது இன்சைட் ஓப்பன் பிலோ க்ளோஸ்னு எழுதிக்கோங்க சார். இது இப்போ மேலே ஃபர்ஸ்ட் சார்ட். இதா? ஆமாம் சார். இன்சைட் ஓப்பன் பிலோ க்ளோஸ் அகைன் வந்து மார்க்கெட்டோட தேர்ட் கேண்டில் வீக் செல்லரா இருக்காங்க. வித் வீக் செல்லர். சார் அந்த வீக் செல்லருக்கு அடுத்து வந்து பையர்ஸும் குட்டி குட்டியா வீக்கா இருந்ததுன்னா ரிவர்ஸ் ஆயிடலாமா சார்? வாய்ப்பு இருக்கா? எஸ் வேலிட் பாயிண்ட் தான். சொல்லுப்பா. சார் அந்த வீக் பையர் வந்ததுன்னா அந்த ஷூட்டிங் ஸ்டாரோட வீக்ல வந்து மார்க் பண்ணிட்டு அப்புறம் ரீடெஸ்ட்ல என்ட்ரி பண்ணணுமா சார்? அதாவது இந்த பார் இருக்குல்ல, இந்த பார் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க கிரீன் பாடி வந்திருக்கானா, அகைன் இங்க ரெட் வின் பண்ணாதான் டவுன் ஆகும். புரியுதா? ஓகே சார். இல்ல இங்க வீக் பையர் ஒரு ஸ்ட்ராங் செகண்ட் ஒன். இதா? அதுதான் சார். இது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? வேணா நீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்க. இதே கண்டிஷன் இப்படி மார்க்கெட் ஏறுதா, அகைன் ஒரு செல்லர் வந்தா ட்ரெண்ட் இறங்கிடுவோம். சிம்பிள். அப்படியே ஆட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். ஓகே சார். தேங்க் யூ சார். இங்க கிரீன் பாடி வந்ததுக்கு பதிலா இங்க என்ன பண்ணிருக்கான், ட்ரெண்ட் இறங்கிருக்கான். அது நம்மளுக்கு இங்க நான் கிரீன், இப்ப இந்த இடத்துல கிரீன் ஏன் வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருந்திருக்கலாமா, அப்படியே நீ இமேஜின் பண்ணிக்க. அவ்வளவுதான் பாருங்க. ஓகேங்க சார். அதான் அந்த வீக் பையர் வந்து நம்மள பயமுத்துறதுக்காண்டி கூட வந்துருக்கு. ரீடெஸ்ட் எடுப்பா, அதாவது மறுபடியும் ஒரு ட்ரிகர் பண்ண வருவாங்கல்ல. ஓகேங்க சார். தேங்க் யூ சார். லைவ் ஆர்டர் போட்டு காட்டுறேன். பிராக்கெட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ் ஆர்டர், கவர் ஆர்டர், இது மூணும் லைவா என்ட்ரி எடுத்து காட்டுறேன். சரியா? பிராக்கெட் ஆர்டர் எப்படி போடணும், கவர் ஆர்டர் எப்படி போடணும், ஸ்டாப் லாஸ் ஆர்டர், 3 ட்ரேட். ஓகே. சோ சார் ஏஞ்சல் ஒன்ல போட்டு காட்டுங்க சார். இல்ல ஜெபுல பண்ண போறேன். ஐயா ப்ளீஸ் ஏஞ்சல் ஒன் ப்ளீஸ் சார். சார் ஆக்சுவலி நான் 3 இயர்ஸா ஜெபு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு எனக்கு. இப்போ அதனால நாளைக்கு ஜெபு பண்றேன். ஏஞ்சல் ஒன் முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா அங்கேயே ஜாயின் பண்ணிருப்போமே. ஒரு 1 வீக் டைம் கொடுங்க, அதை நான் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். சரியா? ஏஞ்சல் ஒன் நல்லா இருக்கு, ஆனா ஒர்க் பண்றது கொஞ்சம் லைட்டா இதுவா இருக்கு, டஃபா இருக்கு. நான் 3 வருஷம் ஜெபு யூஸ் பண்றேன். அவங்க டெக்னிக்கலா அந்த அளவுக்கு ஏஞ்சல் அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், எப்போ கால் பண்ணாலும் நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். தப்பா ஆர்டர் போட்டேன் டக்குன்னு க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பையிலேருந்து பண்றதுனால என்கொயரிக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். சார் மார்னிங் 12 மணிக்கு ஒரு லைவ் கொடுத்துருக்கீங்க, என்ன ரிலேட்டட் கொடுத்தீங்கன்னு இல்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் கொடுத்தேன்ல, அதை தான் கொடுத்தேன். அப்புறம் நம்ம குரூப்ல வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே யாரும் ஷேர் பண்ண வேணாம்ன்ற ஒரு ரெக்வஸ்ட்காக கூப்பிட்டுருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். அதுக்கப்புறம் நிறைய பேசிட்டோம். கொஞ்சம் இந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி லைட்டா ப்ரெஷர் பண்ணலாமா ஒரு 2 நிமிஷம் அதை பத்தி, ஷீட்டை பத்தி? பேசலாம். ஏன் யாரும் ஒரு ரெக்வஸ்டா கேட்கறேன். ஏன்னா நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் சீரியஸா நீங்க பேசணுமா? இல்ல அந்த ஷீட்டை பத்தி அதுக்கப்புறம் அந்த ஷீட் டாபிக் இல்லாம நிறைய பேசிட்டோம். கொஞ்சம் ப்ரெஷர் பண்றதுக்காக அதை பத்தி பேசலாமான்னு கேட்கறேன். அந்த கூகுள் ஷீட் பத்தியா? ஆமா. ஓகே. எண்ட் ஆஃப்ல நான் மறுபடியும் சொல்றேன். ஓகே சார். ஓகே 2 மினிட்ஸ் சொல்றேன். தேங்க்யூ. சீட் கொடுங்க சார்.
ஷூட்டிங் ஸ்டார் பிலோ ஓப்பன் பார்த்தாச்சு. சொல்லுங்க. ஆங்கிள் ஏஞ்சல் ஒன்று வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கடுத்து அதில் வந்து ஆர்டர் போடுறது எப்படி போடுறதுன்னா இருக்குது. இல்லை அது நம்ம யூடியூப்லேயே வீடியோ இருக்கு. நான் செஷன் முடிச்சுட்டு அந்த வீடியோ நான் குரூப்ல ஷேர் பண்றேன். சரியா? சரி சரி. ஏன்னா இது ஓப்பன் ஆர்டர் இப்போ இந்த கண்டிஷனை கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். மார்க்கெட்டிங்லேருந்து ஏறி இருக்கானா, இந்த செல்லரை பையர் வின் பண்ணியிருக்கான். இப்போ இங்கே பாருங்க, மார்க்கெட் அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுக்கலாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க இங்கே. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறான், இப்படி வரான், ட்ரிகர் பண்ணலை. இப்போ இந்த இடத்துக்கு இதை ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருப்போம், இதில் ஒரு விக் அடிச்சுட்டு இப்படி ஏறி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இதை இப்படி எடுத்துகிட்டு வந்திருப்போம்ல சார். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இதை அடிச்சுட்டு இப்படி ஏறுவானா இல்லை இந்த பிளாக்குக்கு வருவானான்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு வரும். புரியுதா? இப்போ இந்த மாதிரி வர்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுங்க, இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை கவனிங்க. ஸ்ட்ராங்கா இருந்தானா புல் பேக்குக்குலாம் சான்ஸே கிடையாது. மறுபடியும் மார்க்கெட் ஏறலாம் மாட்டான். அடுத்து என்ன பண்ணுவான், நீங்க கொடுத்தாலும் உங்க ப்ரீமியம்ல மூவ் இருக்காது கால் ஆப்ஷன் சைடு. சரியா? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டவுன் வர்றப்ப இங்க இருக்க ரெட்டை ட்ரிகர் பண்ணாம நேரா போய் பிளாக்ல தான் விழுவான். ஓகே. ஒரு மார்க்கெட் இறங்கி வருதுன்னா, ஸ்ட்ராங்கா இறங்கி வரான்னா, இந்த இடத்துல செல்லரை பையர் வின் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ட்ரி போடாதீங்க. நல்லா வேகமா சர்ன்னு இறங்குறப்ப என்ட்ரி இங்க போட்டிருந்தா டக்குன்னு ரிமூவ் பண்ணிட்டு தூக்கி அந்த ஹேமரோட பாட்டம்ல என்ன பண்ணிருங்க, வச்சு விட்டுரு. புரியுதா? இதுல வந்து என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் இறங்குறான் ஸ்பீடா. அதனால இங்க பாருங்க, இப்ப மார்க்கெட் இறங்குறான்ல, இந்த இப்ப இறங்குறப்ப இங்க ஒரு லெவல்ல என்ட்ரி வச்சிருப்பீங்க, அங்க வைக்காதீங்க. இப்படி வேகமா இறங்குறப்ப தூக்கி இங்க வச்சுட்டு நீங்க புட்டுல ப்ராஃபிட்டை புக் பண்ண பாருங்க. அதுக்கப்புறம் இங்க போய் கால் ஆப்ஷன் எடுங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. ஸோ கேண்டில் அங்க எப்படி வருது, ஸ்ட்ராங்கா வருதா வீக்கா வருதான்னு பாருங்க. ஸோ ரெண்டு கேண்டில் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப என்ன பண்ண மாட்டான்னு இங்க ட்ரிகர் பண்ண மாட்டான். அப்படி ட்ரிகர் பண்ணாலும் பெருசா மூவ்மெண்ட் கொடுக்காது. சின்ன கிரீன் பாடி போட்டு பட்டுன்னு அடுத்து ரெட்டு தான் அடிப்பான். அப்போ பட்டு நீங்க புட் ஆப்ஷன்ல போய் சார்ட்டை சூஸ் பண்ணி அங்க என்ட்ரி எடுக்கிறன்றத என்ன பண்ணிக்கோங்க, யோசிச்சு ஸ்பாட்ல டக்கு டக்குன்னு பிளான் பண்ணணும். ஓகே. ஸோ இதுல என்ன கான்செப்ட், மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்து இறங்குறப்ப ஒரு செல்லரை வின் பண்ண கிரீன் பாடியோட ஓப்பன்ல பிரைஸ் வைக்க வேணாம். அதுக்கு கீழே மார்க்கெட் எங்க இருந்து ட்ரிகர் மேல கீழே எங்க இருந்து மேல வரனோ அதுல போய் என்ட்ரி வச்சுக்கோங்க சொல்ல வரேன். சரியா? அடுத்து சேம் ஷூட்டிங் ஸ்டார் ரெட் பாடி. ஓகே. இப்படி இருக்கு. ஸோ இதுல இங்க பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெட் பாடி இப்படி வருது, இப்படி இருக்கு. ஓகே. அதாவது செல்லிங் ப்ரெஷர் ஷூட்டிங் ஸ்டார் கிரீன் பாடி. இதுக்கு முன்னாடி கேண்டில் எல்லாமே பார்த்தா என்னதுன்னா, ரெட்டுக்கு அப்புறம் கிரீனு, அதாவது டிஃபால்ட். அங்க நம்ம கிரீன் பாடிக்கு என்ன பார்த்தோம், ஒரு ஷூட்டிங் ஸ்டாரை வச்சுட்டு ரெட் பாடி, இது டிஃபால்ட்டா வச்சுக்கோங்க. இது டிஃபால்ட். சரியா? இதுக்கு அடுத்து இப்ப நம்ம பார்த்தது என்னது, ஸ்ட்ராங் ரெட் பார்த்தாச்சு. ஓகே. அதுக்கடுத்து யாரு, ஸ்ட்ராங் செல்லர், வீக் பையர், ஸ்ட்ராங் செல்லர், அதுவும் டிராப் பண்ணிட்டேன். ஸோ வீக் பையர் பார்த்தாச்சு. கரெக்டா? ஓகே. அடுத்த கேட்டகரி என்ன கொண்டு வரேன், வீக் செல்லர் தான், ஆனா மேல விக் இருக்கான். ஓகே. என்னது, மேல இங்க இருக்கு. அப்ப இதுல வந்து இப்பதான் சொன்னேன், ஒரு செல்லர் கேண்டிலுக்கு அப்புறம் செல்லிங் கேண்டில், அடுத்த கேண்டில் வீக்கா இருக்கக்கூடாது. வீக்கா இருந்தா கிரீன் பாடி வருவான்னு சொன்னேன். ஆனா இதுல கேண்டிலோட ஃபங்க்ஷன் என்னன்றதை பாருங்க, மேல விக் இருக்கு. அப்ப அந்த கிரீன் பாடி வருவான் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அடுத்து சூப்பரா அப்படி இறங்குவான். ஓகே. அந்த கேண்டிலோட சைஸ், அதுல என்ன இருக்கு அதுதான் பார்க்கணும். ஓகே. அதுல என்ன இருக்கு, விக்கி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். இது ஒரு கண்டிஷன். சரியா? கேண்டில் விக்கி எங்க இருக்கு, மேல இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே. அடுத்து இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபால்ட்ல நான் அடுத்தடுத்து என்ன சொல்றேனோ நீங்க அது தனியா ஒரு பேப்பர்ல டிரா பண்ணிக்கோங்க. நேத்து
அப்புறம் உங்க எல்லாருக்கும் நீங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா மிஸ்டர் ராஜேஷ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நேற்று நோட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் பார்த்து எவ்வளோ அழகா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க. ரியலி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா நீங்க ஒரு கிளாப் பண்ணி ராஜேஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. டெய்லி நாங்க என்ன எழுதினாலும் அவர் நோட்ஸ் கிடைச்ச பிறகுதான் சார் அது ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம கோழிக்கு இருக்கிற மாதிரி இருப்போம். அதனால நீங்க அவர் அமிச்ச பிபிடியை பார்த்த பிறகு எங்க நோட்ஸ் பாக்குறது எங்களுக்கு பிடிக்கல. தேங்க்யூ. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லுங்க. சரியா? இதை அப்படியே நோட் பண்ணிக்கோ. எவ்வளவு அழகா லவ் பண்ணி சார். இதுல இப்போ கிரீன் பாடியோட ஓப்பன்ல நம்மளுக்கு அந்த விக் அடிக்கும் போது என்ட்ரி கரெக்டா சார்? ஆமா. இப்ப இதுலயே ட்ரிகர் பண்ணிட்டான். சரியா? இதுல உள்ள முக்கியமான கேண்டில் இதுதான், இந்த கேண்டில் தான். சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்ட்ராங் ரெட்டு, வீக் கிரீன் பார்த்தாச்சு. இதுவும் பார்த்துட்டேன். ஸ்ட்ராங் ரெட்டும் சொல்லிட்டேனோ, சாரி வீக் ரெட்டும் பார்த்துட்டோம். கரெக்டா? வீக் ரெட் வரனால தான் பையர் உள்ள வரான்றதையும் பார்த்துட்டோம். எஸ், 4 பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து கிரீன். இப்போ இதே கேரக்டர்ல கிரீன் வைக்கிறேன். இருங்க இருங்க, இல்ல அது அங்க பார்த்தாச்சு. சப்போர்ட்ல ஹேமருக்கு பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் வின் பண்ணிட்டாங்க. பட் இங்க என்ன இருக்கு, நமக்கு ஒரு ஹேமர் உடனே வந்துட்டான். சரியா? என்ன பண்ணிருக்கான்? உடனே வந்திருக்கான். ஸோ செல்லிங் கேண்டிலுக்கு அடுத்த ஒரு கேண்டில் நமக்கு ஒரு எப்பயுமே நம்ம ரூல் என்ன? ஸ்ட்ராங் செல்லர், வீக் செல்லர், ஸ்ட்ராங் செல்லர். ஈஸியான கண்டிஷன் எது தெரியுமா? ஸ்ட்ராங் செல்லர், வீக் பையர், ஸ்ட்ராங் செல்லர். இது ரொம்ப இது வந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளான கண்டிஷன், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் செல்லர், வீக் செல்லர், ஸ்ட்ராங் செல்லர். இதுவும் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான கண்டிஷன். அதாவது கம்ஃபர்டபுளா ட்ரேட் எடுக்கிற கண்டிஷன் தனியா டிரா பண்றேன். ஸ்ட்ராங் செல்லர், அதே வீக் செல்லர்ல மேல இப்படி ஒரு விக் வச்சா இதுவும் அல்டிமேட், அடுத்தும் சூப்பரா இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங் செல்லர், அகைன் ஸ்ட்ராங் செல்லர், மேல ஷூட்டிங் ஸ்டார். இப்படி வந்தா இந்த இடத்துல யார், அதாவது இங்க யாருமே இல்லை, ஒரு பையிங் பொசிஷன் எதுவுமே இல்லைன்னா அடுத்து இதுக்கு டார்கெட் ரொம்ப லோ லெவல்ல இருக்குன்னா இது அல்டிமேட்டா பிச்சுக்கிட்டு போவோம். ஸோ இது எல்லாமே கம்ஃபர்டபுள் கண்டிஷன்ஸ் ஃபார் செல் சைடு. இப்போ இது வந்து ஒரு இர்ரெகுலர். என்ன பண்ணிருக்கோம்? ஒரு செல் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு என்ன பண்றோம், பையர் உள்ள வரானா இப்படி இருக்குல்ல. அப்ப இந்த மாதிரி வர்றப்ப ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது ட்ரெண்டு என்ன, அப் ட்ரெண்ட்ல இருக்கா. ஓகேவா? ஏன்னா இந்த கேண்டில் தான் ஒரு லாங் ரெட் போட்டு அடுத்த செகண்டே இது வர்றான்னா இந்த ட்ரெண்ட் என்ன பண்ணுவானா, இப்படி வர ட்ரெண்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் இது நடக்குது. சரியா? அது என்ன ஆகும்னா இப்படி இறங்கி அகைன் பேக் அடி, அகைன் பிரேக் பண்ணுவான், இல்லைன்னா இப்படி இறங்கணும். ஓகே, இது ரெண்டு தான் நடக்கணும். அகைன் பிரேக் பண்றானா இல்ல இறங்குறானான்றது இங்க அடுத்து வர்ற கேண்டில பொறுத்து தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து ரெட்டு வச்சிருக்கேன். இது மட்டும் அடுத்து ரெட்டு வைக்கல, ஹேமர் வருது. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்றத வெயிட் பண்ணாதான் தெரியும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, இப்படி இருக்கா? ஓகே, சேம் இதை நீங்க எப்படி டிரா பண்ணிக்கணும். ஓகே சார், இது ஃபில் பண்ணா சில நேரம் இறங்கிறேன் இல்லை பிரேக் ஆயிடும் இப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பையரோட ஓப்பன் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு
இந்த மாதிரி கிரீன் வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி வர்றான்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராங்கா வந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்கா வரும். இப்படி வருதுன்னா இதுக்கு ஏபிசிடின்னு 4 சப் கேரக்டர் கிரியேட் பண்ணுங்க. அது அப்படின்னா என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரெண்ட் அப் சைடு, ஷூட்டிங் ஸ்டார் ரெட்டு, புரியுதா? ஷூட்டிங் ஸ்டார் ரெட்டு, இவனுக்கு ஆப்போசிட்டா இவன் வரான், இவனுக்கு ஆப்போசிட்டா இவன் வரான், புரியுதா பிகினர்? நல்லா புரியுதா நான் சொல்றது? ட்ரெண்ட் ஏறுது, ஷூட்டிங் ஸ்டார் ரெட், இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட ஆப்போசிட் கேரக்டர் ஹேமர், இந்த ரெட் பாடியோட ஆப்போசிட் கேரக்டர் கிரீன் பாடி. இதுக்கு அடுத்து சப்ஸ்டிடியூஷனா 4 கேரக்டர் கொண்டு வாங்க. 1, இதுக்கு அடுத்து லாங் கிரீன் இந்த பாக்ஸ் லெவல பிரேக் பண்றானா. செகண்ட், அடுத்து இந்த கிரீனுக்கு அப்புறம் டோஜி வருதா. தேர்டு, இந்த கிரீனுக்கு அப்புறமா அகைன் ஒன் மோர் ஷூட்டிங் ஸ்டார் வருதா. ஃபோர்த்து, இந்த கிரீனுக்கு அப்புறம் ஸ்பின்னிங் டாப் வருதா. ஸ்பின்னிங் டாப்னா என்ன? கிரீன் ஆர் ரெட்ல எப்படி வந்தாலும் அது ஸ்பின்னிங் டாப் தான். இந்த 4 கேரக்டர் மைண்ட்ல வச்சுக்கோங்க, புரியுதா? இதுல இந்த கேரக்டர் வந்தா மட்டும்தான் இது அப் சைடு, இந்த மத்த 3 கேரக்டர் வந்தா டவுன் சைடு. புரிஞ்சதா? அப்படியே ஷேர் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த இங்க டிராப் பண்ணிருக்கேன்ல, இது கம்ஃபர்டபுள் கண்டிஷன்ஸ் ஃபார் செல் சைடு அப்படின்னு போட்டுக்கோங்க. கம்ஃபர்டபுள் கண்டிஷன்ஸ் ஃபார் செல் சைடு. இது வரீங்க, கோல்டுல ஒரு டவுட் இருக்கு, அது லைவா போய் பார்க்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா? சரி, இப்ப இதை நோட் பண்ணிட்டீங்கல்ல, இதே கண்டிஷன்ல அடுத்து ரீரைட், இதை நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. இதே கண்டிஷன்ல இன்னொரு ரீரைட் பண்றேன் நான். சார் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ஷூட்டிங் ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு செல்லர் வரான். செல்லர் வந்துட்டு ப்ரீவியஸ் பையரை வின் பண்ணிட்டான். அப்போ வின் பண்ண உடனே நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்டாரோட லோல வந்து நம்ம ஒரு லிமிட் ஆர்டர் போட்டிருப்போம்ல சார், செல் ஆர்டர் போட்டிருப்போம் லிமிட். ஆமா. அப்போ தேர்ட் கேண்டில் வந்துட்டு அதோட விக் வந்து அந்த ஆர்டர் ட்ரிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த கேண்டில் ஃபினிஷ் ஆகும்போது அது வந்து ஹேமர்ங்கிறதே நம்மளுக்கு தெரியுது. இல்ல தெரியும் போது நம்ம வந்து ட்ரேடுக்குள்ள இருப்போம் இல்லையா? இல்ல, இதுல நான் ஈக்குவல் ஓபன் வச்சிருக்கேன் சார். ஓகே 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 காட் இட். ஓகே சார், ஓகே. சோ நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணனும். ஆமா, இப்போ இதுலயும் ஈக்குவல் ஓபன் தான் வச்சிருக்கேன். ஓகே சார், ஓகே, புரிஞ்சுது சார். நோட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா இந்த கண்டிஷனே கொஞ்சம் ரீரைட் பண்ண போறேன், அதனால பாருங்க. ஓகேவா? எல்லாம் நோட் பண்ணியாச்சுல? ஓகே. இப்போ அப்படியே அடுத்த கண்டிஷனை இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த கிரீன் கிடையாது, சரியா? இந்த கிரீன் கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒரு கிரீன் பாடி இருக்குல்ல, இங்க இந்த இடத்துல ஒரு கிரீன் பாடி இருக்குமா? இருக்குல்ல? இந்த கிரீன் பாடிக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன், இங்கே ஒரு கோடு போட்டிருப்பேனா?
இப்போ இதை மறந்துடுங்க சரியா. இப்போ இந்த ஹேமர் போட்டுட்டு அடுத்து இந்த கோட்டுக்கே ஒரு ஷூட்டிங் இது டோஜி வைங்க. இந்த ஹேமர் போட்டு அடுத்து டோஜி வச்சுட்டு அடுத்து எனக்கு இந்த ரெட் பாடி இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் இதை பாக்ஸை ஃபில் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த ஓப்பன் ப்ரைஸ் இப்படி வச்சாலே அடுத்து என்ட்ரி எடுத்துருங்க. இப்படி தான் வந்துடுவோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹேமருக்கு அப்புறமா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹேமருக்கு அப்புறமா க்ரீன் போட்டிருக்கல, அதை டெலீட் பண்ணிடுங்க. இந்த கோட்டில் ஷூட்டிங் ஸ்டார் போட்டுட்டு அடுத்து ரெட் பாடி இப்படி இறக்கி இன்னொரு கேண்டில் போட்டுக்கோங்க சரியா. அதான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் சரியா. இந்த டெலீட் பண்ணிட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்டார்ன்றேன் டோஜி அடுத்து ரெட்டு. இந்த ரெட்டு வந்து இந்த ரெட்டோட க்ளோஸ் வந்து இந்த க்ரீன் ஹேமர் இருக்குல்ல, ஓப்பன் இருக்குல்ல, அதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கிற மாதிரி ட்ரா பண்ணிட்டு அடுத்து ஒரு ரெட்டு போட்டுக்கோங்க சரியா. இது அடுத்து சார் ஒரு சின்ன டவுட் சார். அந்த ஹேமரை நம்ம ஹேங்கிங் மேன் சொல்லி டெக்னிக்ல சொல்லலாமா? ஹேங்கிங் மேன் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம இருக்கு நமக்கு ஆக்சுவலி. ஆமா ஆமா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. தேங்க்யூ சார். இன்னைக்கு அந்த பையனோட வீடியோ பார்த்து யாரெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டீங்க, இல்ல யாரெல்லாம் ஷாக்கானீங்க? சார் ரியலி ஹாப்பி சார். உங்க மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ்னால தான் உங்க அப்பா அந்த பையனை அனுப்பி விட்டுருக்காரு சார். அவங்க அப்பா ஒரு 8 மாசமா பி-ஸ்கொயர் பார்த்துட்டு, பி-ஸ்கொயர் மாதிரி பல சேனல் பார்த்துட்டு இங்க போ அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. சார் இன்னைக்கு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார். சொல்லியிருக்கேன், உங்க வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல பார்த்து சொல்லியிருக்கேன். 1 வீக் கழிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சார் ஜாயின் பண்றதுக்கு. தேங்க்யூ. எஸ் சார். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? டிட்டோவா அதே தான். இந்த கிரீன் பாடியை தூக்கி விட்டுட்டு டோஜி போடுறான். சார் ஏன் சார் டோஜி போடுறான்? சரி, அதாவது இந்த டோஜி ஏன் வரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கண்டிஷனையும் இப்பயும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்க்கெட் ட்ரெண்ட் இப்படி ஏறி அகைன் இறங்கி இப்படி போறான், அதுதான் இது இந்த ட்ரெண்டு. கரெக்டா? சரி, அதுக்கு இந்த கிரீன் பாடி இங்க பிரேக் பண்ணணும்னு சொல்ல வரேன். இந்த கிரீனை தூக்கி இங்க வச்சா மறுபடியும் இந்த விக்ல அடிச்சுட்டு ஏறுவான்னு சொல்ல வரேன். இந்த கிரீனுக்கு அப்புறம் இந்த டோஜி போட்டா அகைன் ஒரு ரெட் பாடி போட்டு இறங்கலாம்னு சொல்ல வரேன். இந்த கிரீனுக்கு அப்புறம் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போட்டு அடுத்து ஒரு ரெட் பாடி போட்டா ஈவினிங் ஸ்டார் வரலான்னு சொல்ல வரேன். நீங்களா அதை ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. கரெக்டா நான் சொல்ல வருது, நான் சொல்றது விசுவலா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. கிரீன், இந்த கிரீனை இப்ப மேல வைக்கிறேன், ரெட்டுக்கு ட்ரிகர், விக்ல ட்ரிகர் பண்ணிட்டு ட்ரெண்ட் ஆஃப் சைடு. இப்ப இந்த கிரீனோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சு போச்சு. டோஜி இங்க வருது. அடுத்து ரெட் எப்படி வரணும்? இந்த கேண்டில ஃபுல்லா க்ளோஸ் வச்சா ஈவினிங் ஸ்டார். கரெக்டா? இந்த ரெட் வீக்கா தான் மறுபடியும் மார்க்கெட் சைட் வேஸ் கொடுத்து மறுபடியும் பிரேக் பண்ணதான் பார்ப்போம். அடுத்து இது என்னது? அகைன் ஷூட்டிங் ஸ்டார். அப்ப அகைன் ஷூட்டிங் ஸ்டார் வர்றப்ப சார் இதுக்கு ரெட் வந்ததான் பாக்கணுமா அப்படின்ற ஷூட்டிங் ஸ்டார் ஒரு பவர்ஃபுல் கேண்டில் தான். நீங்க ட்ரேட் எடுத்து அந்த ரெட்ல கூட ப்ராஃபிட் புக் பண்ணலாம். மேபி ஒரு கிரீன் க்ளோஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம். இது ஸ்பின்னிங் டாப். ட்ரெண்ட் அடுத்து என்ன கேண்டில் கொடுக்குறோம் அதை பேஸ் பண்ணி போகலாம். ஸோ இது ஒன்னொன்னும் தனித்தனி. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இதுக்கு தனியா வரைஞ்சிக்கலாம், இதுக்கு தனியா வரைஞ்சிக்கலாம், இதுக்கு தனியா வரைஞ்சிக்கலாம். இதுக்கு கிரீன் பாடி போட்டு ட்ரிகர் இங்க வைக்கணும். இதுக்கு டோஜி போட்டுட்டு ரெட் பாடி இப்படி பிரேக் பண்ணி அகைன் இந்த கிரீன்ல என்ன பண்ணுவான்? ட்ரிகர் பண்ணிட்டு இறங்குவான். ஸோ எல்லாமே நான் சொல்ற விஷயங்களை நீங்க திங்க் பண்ணி டிரா பண்றதுதான். இப்போ இதுல என்ன சொல்ல வரேன்? இந்த ட்ரெண்ட் தான் இங்க நடக்குதுன்றேன். ஓகே, இப்போ மார்க்கெட்டிங் இருந்து இறங்குறான்ல, இந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்டாருக்கு விக் இப்படி அடிச்சு மறுபடியும் ட்ரிகர் பண்ணிட்டு போறான்னு சொல்ல வரேன். அப்ப இந்த ட்ரெண்ட் ஏன் ஏறானா? மார்க்கெட் ட்ரெண்ட் அப் சைடு. இப்ப இதே வந்து மார்க்கெட் இறங்கி அதே இதுக்கு சொல்லுங்க. சார் இதை கொஞ்சம் சார்ட்ல சொல்ல முடியுமா சார்? இருங்க வரேன்.
நான் சார்ட்ல ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் தரேன். சரிங்க சரி, இப்போ இப்படி வருது. ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் டோஜி வருதுன்றேன். டோஜி வருது, அடுத்து ரெட் பாடி இப்படி பிரேக் பண்ணி அகைன் இப்படி போறான்றேன். அப்ப இந்த இடத்துல ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கணும்னா இப்படி இல்லாம அகைன் இப்படி வந்து இப்படி இறங்குற மாதிரி இருந்திருக்கும். இப்படி, சரியா, இப்படி வந்திருந்திருப்பான். இந்த மாதிரி இருந்திருக்காது. இப்படி ஏறி அகைன் இந்த இடத்துல இருந்து ஏறுறப்ப என்ன பண்ணிருப்பான், இங்க இந்த ட்ரெண்ட் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா, அதாவது ஹேமருக்கு அப்புறம் கிரீன் பாடி வந்தனால ட்ரெண்ட் புல் பேக் எடுத்து ஏறுறான். ஹேமருக்கு அப்புறம் டோஜி ஏன் வருதுன்னா, இது வந்து டோஜி வர்றதுக்கு ரீசன் மார்க்கெட் ப்ரீவியஸா பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் செல் ஆயிருக்கு. அகைன் அந்த மார்க்கெட் என்ன பண்றான், செல் சைடு எடுக்கிறான். சரியா, அதை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுல நான் எடுத்து அடுத்து போறேன். சரியா, இப்போ அடுத்து சார் அந்த டோஜி வந்த உடனே அடுத்து ரெட் கேண்டில் அத கிரீனை வின் பண்ணாதான் என்ட்ரியா சார்? ஆமா ஆமா, ஓபன் அந்த ஹேமருக்கு கீழே க்ளோஸ் வைக்க மாதிரி வரைஞ்சு வச்சுக்கோங்க. வரைகிறதே கரெக்டா வரைங்க. ஓகே சார். இதே கண்டிஷன் இங்க இப்ப எல்லாத்துக்கும் நான் ரெட் பக்கத்துல வச்சேன்ல, இதெல்லாம் வந்தாலே உங்களுக்கு மார்க்கெட் பிக்கப் ஆகி மேலதான் போவோம். ரெட்டே வரல, ஈஸியா ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிருவோம். இது ஒரு கண்டிஷன். இதுல யாரும் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் யாரும் இருக்கீங்களா? பிரின்சிபல்ஸ், ஹச்ஓடி அந்த மாதிரி யாரும் ஒர்க் பண்றீங்களா சார்? சார் நான் காலேஜில் சிஸ்டம் அட்மினாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எந்த காலேஜ் சார்? சத்யபாமா யூனிவர்சிட்டி. ஓகே, நான் காலேஜஸ்க்குலாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கேன். அது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்ம பேசலாம். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெகுலரா இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ரெட் பாடி கொடுக்காம ஹேமர் போட்டு ஈஸியா வின் பண்ணி போயிட்டான். பட் இங்க பாருங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ரெட் பாடி, அதுக்கப்புறம் ஒரு டோஜி போடுறேன். டோஜிக்கு அப்புறம் வர கிரீன் வந்து எனக்கு என்ன பண்றான்னா இதை ட்ரிகர் பண்ணியிருக்கான். ட்ரிகர் பண்ணிட்டு இந்த ரெட் பாடி வின் பண்ணிருக்கு சார். இப்போ இதுல நான் வந்து எப்படி எடுத்துக்கிறது சார்? டோஜி கிரீன் பாடி, நான் இப்போ இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போட்டிருந்தா எனக்கு ட்ரிகர் பண்ணிருக்குமே. நான் அப்ப இதுல ஒரு வேளை அடுத்து கிரீன் வந்தா நான் மாட்டி இருந்திருப்பேனே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் இறங்குறான், ஷூட்டிங் ஸ்டார் போட்டு இறங்குறான்னா பிகினர் 15 மினிட்ஸ் டைம் கொடுங்கப்பா. 5, 10, 15 தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஸ்ட்ராங் செல்லர், வீக் பையர், அடுத்து ஸ்ட்ராங் செல்லர் வந்தா தான் ட்ரேடு. கரெக்டா? ஸ்ட்ராங் செல்லர் அதுல ட்ரேட் இருக்கு 10 மினிட்ஸ். ஸ்ட்ராங் செல்லர், வீக் பையர், அடுத்து செல்லர் 15 மினிட்ஸ். ஸோ ஒரு ட்ரெண்ட் இறங்குறதுக்கும் ஒரு ட்ரெண்ட் ஏறுறதுக்கும் 5 மினிட்ஸ்ல 3 கேண்டில் கொடுத்துருங்க, சாமிக்கு கொடுத்துருங்க. வேற வழியே எழுதி வச்சுக்கோங்க. சப்போர்ட்ல இருந்து ஏறினாலும் 3 கேண்டில், ரெசிஸ்டன்ஸ்ல இறங்கினாலும் 3 கேண்டில். அதுதான் உங்களுக்கு ட்ரெண்ட் எடுத்து சொல்லும். ஆஹா, மாட்டி இருந்திருப்போமேன்ட்டு. ஸோ அந்த 3 கேண்டில் இப்ப இந்த இடத்துல வந்தனால அப்ப எதனாலும் வரலாம். அடுத்து கிரீன் வருது, சரி வீக்கா தான் இருக்கு, அப்ப இதை வின் பண்ணிட்டானா பரவாயில்ல. அடுத்த 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுவான், இந்த ட்ரெண்ட் இறங்க போறதுன்றது தெரிஞ்சு. ஓகே, இப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, ரெசிஸ்டன்ட் ரீச் ஆயிடுச்சு. ஷூட்டிங் ஸ்டார் 5, 10, 15 பிரேக் பண்ணிட்டான், என்ட்ரி. நீங்க சிம்பிளா அதை ஃபாலோ பண்ணுங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல 3 கேண்டில் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. 3 கேண்டிலுக்கு அப்புறமா ட்ரேட் எடுங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மேல வந்து ஷூட்டிங் ஸ்டார் போட்டுட்டீங்க, அடுத்து வந்து பிலோ
பிலோ ஓப்பனிங் ஆகி வந்து ஈக்குவல் க்ளோஸ் ஆகுதா? ஆமா அது கிரீன் கேண்டல் தான் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ்வளோ பிலோ ஓப்பன் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இது பிலோ ஓப்பன்னால கேக்குறீங்களா? ஆமா. இல்ல நம்ம ரூல் படி எப்பயுமே நான் உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார்ல எல்லா கேண்டில்லையும் பாருங்க, எல்லா கண்டிஷனுமே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பக்கத்துல லாங் ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பிலோ ஓப்பன் ஈக்குவல் ஓப்பன் ஆட் பண்ணிருப்பேன். ஆனா இங்க ரெண்டாவது கேண்டில இப்படி போட்டிருக்கேன் பாத்தீங்களா? சரி சார். அப்ப இந்த ரெண்டாவது கேண்டிலே வந்ததுனால இந்த செல்லர் வராமையே ஒரு ஹேமர் உள்ள வரானா அந்த ட்ரெண்ட் உள்ள இருக்கா, ட்ரெண்ட் மேலதான் போறாங்க. இப்ப இந்த கேண்டிலுக்கு பதில ரெட் பாடி போட்டிருந்தா அது நீங்க கேட்க கரெக்டா இருக்கும். இதுல ரெண்டாவது கேண்டில் ரெட் பாடி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரெண்டாவது கேண்டில் ரெட் பாடி வச்சிருக்கேன். ஆனா இங்க ரெண்டாவது கேண்டில் ஹேமர் வச்சிருக்கேன். சோ பையிங் செல்லிங் ப்ரெஷர், பையிங் ப்ரெஷர் வித் பையர் சொல்லி கொடுத்தல. புரியல. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுது, வீடியோ பிரேக் ஆகுது. அப்படியா? இப்ப பாரு, ஓகேவா? இப்ப கேக்குதா? கேக்குது சார். எஸ் சார். சரி சார், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். நேத்து தானே சொல்லி கொடுத்தேன். ஒரு செல்லிங் ப்ரெஷர், உடனே ஒரு பையிங் ப்ரெஷர், அகைன் பையர், மேலதான் போவோம். செல்லிங் ப்ரெஷர் வித் செல்லர், பையிங் ப்ரெஷர் வித் பையர், அகைன் ஒரு பையர், மேலதான் போவோம். அண்ட் தென் இதை பிரேக் பண்ணிருக்கான்ல, மேலதான் போவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே சார். ஒரே நிமிஷம் சார். ஹலோ, சொல்லுங்க சார். சார் அந்த சார்ட்ல டோஜிக்கு அப்புறமா ஒரு கிரீன் கேண்டில் இருக்குல்ல சார், அதுக்கப்புறம் லாங் ரெட் வந்திருக்குது. இப்ப அதுக்கு ஸ்ட்ராங் செல்லர் இருக்காங்க. இஃப் இன் கேஸ் பையர் வரதுக்கு சான்ஸ் இருக்கா இங்கயா? ஆமா சார். அப்ப இது இங்க ஸ்ட்ராங் பையர் வர்றான்னா ஸ்விங் இருந்தா மட்டும்தான் வருவான், இல்லைன்னா வரவே மாட்டான். ஓகே சார். எந்த ரீசன் இல்லாம பையர் வரவே மாட்டான். ஓகே. சரி, அடுத்து சிம்பிளா ஒரு கண்டிஷன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது அவ்வளவுதான் ஓவர். சார் கிளாஸ் க்ளோசிங் டைம்ல அந்த சார்ட் மட்டும் கொஞ்சம் பிரஷ் அப் பண்ணிக்கலாம் சார். ஓகே. ஐ மீன் இந்த கூகுள் ஷீட்டா? ஆமா 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 சார். அடுத்த செகண்டே இப்படி வின் பண்ணுவான். ஓகே, இங்க செல்லரே வரல, அடுத்த செகண்டே வின் பண்ணுவான். ஸோ இங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டாருக்கு அப்புறம் ஒரு ஹேமர் போட்டேன். அடுத்த செகண்டே இந்த மாதிரி வின் பண்ணுவான். இப்படி வின் பண்றப்ப உங்களுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி வின் பண்ணிருச்சுன்னா நான் சொன்னதுதான் மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கோங்க. இப்படி வின் பண்ணிருச்சா அடுத்து ஒரு கிரீன் பாடி வரும். செகண்ட், இதுதான் டிக்ஸ், டோஜி வரக்கூடாது, சரியா? தேர்டு, அகைன் என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஷூட்டிங் ஸ்டார் வரக்கூடாது. ஃபோர்த்து, இந்த டோஜி இருக்குல்ல, டோஜிலே லாங் லெக் டோஜிலாம் போடுவான், அந்த மாதிரி இந்த மாதிரி மட்டும்தான் வரணும். ஒரு லாங் கிரீன் பாடி பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் லாங் கிரீன் தான் வரணும். ஷூட்டிங் ஸ்டாரு, டோஜி இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கவுத்து விட்டுருவான். ஸோ இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் சார்ட்ல இருக்கிற மாதிரி வந்து ட்ரேட் எடுக்க கூடாதுங்களா வந்துச்சுன்னா? எப்படிப்பா? ஃபர்ஸ்ட் சார்ட்ல எக்ஸ் மார்க் போட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி வச்சுன்னா ட்ரேட் எடுக்க கூடாதுங்களா? இல்ல இது நான் ராங்கா வரைஞ்சிட்டேன். இது கிடையாது, சரியா? இதுதான் சார்.
ம். இப்போ வரைஞ்சதுல ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆனாலும் எடுக்கலாமா சார்? எதுலம்மா இதுக்கு அடுத்தா? இதுக்கு அடுத்து ஒரு ஹேமர் வந்தா எடுக்கலாமா சார்? இல்லம்மா, மேல ஹேமர் வந்தா அதுக்கு பேர் ஹேங்கிங் மேன்மா. இன்னும் நான் கிளாஸ் எடுக்கல உனக்கு. சரியா, வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க சார். சரி சார் இந்த கண்டிஷன்ல 3 தான் போட்டிருக்கீங்க, 4வது சொல்ல வரீங்களா? ஒரு இடத்துல நான் ஏதோ ஸ்பின்னிங் டாப் போட்டுக்கோம். இந்த இது ஸ்பின்னிங் டாப். சரி, இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்டார் தான். இது ஷூட்டிங் ஸ்டார். இது ரெட்ல போட்டுக்கோங்க. இது ரெட்ல போட்டுக்கோங்க. சரியா, ரெட்ல போட்டாலும் அது அப்படிதான். சரியா, இல்ல அது தேர்ட் இல்ல சார், இங்க ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணிருக்கீங்க. இதுவா? லாங் கிரீனுக்கு முன்னாடி அது இல்ல, இது ஷூட்டிங் ஸ்டார் தான். ஷூட்டிங் ஸ்டார். ஓகே. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, அதை நோட் பண்ணிட்டு. கோல்டில் ஒரு டவுட் கேட்டிருக்காரு ஒருத்தர். ஜஸ்ட் அ மினிட். 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கோ? எஸ். கோல்டு ஸ்பாட் வேண்டாம். கரெக்டாக தானே வரைஞ்சி கொடுத்துருக்கேன் சிவா சிம்பு சார். நான் அப்படி தானே வரைஞ்சி கொடுத்தேன். இது அப்போ வரைஞ்சி கொடுத்தது. ஓகே, அதுக்கு மேலேயும் ஒரு சேனல் போட்டுட்டு இருக்கான். இது நான் டே கேண்டலையும் பை தான் கொடுத்தேன். சார் இந்தியன் மார்க்கெட்ல கோல்டு போட்டா அது ரேட் அதிகமா காமிக்குது சார், இல்லை கம்மியா காமிக்குது, என்ன டிஃபரன்ஸ்? ஸ்டக் ஆயிடுச்சு. அது யூஎஸ்டி சார், ஐஎன்ஆர் கிடையாது. ஓகே ஓகே. கரெக்ட். இப்போ என்ன பையில தான் இருக்கு சிவா. நான் போய் பை தான் கொடுத்தேன். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, ஷூட்டிங் ஸ்டார் முடிச்சிட்டேன்ப்பா. ஓகே சார், ஒரே ஒரு சின்ன டவுட் சார். ஷீட் மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் சார் ப்ளீஸ். சார் ஷீட்டு இங்கே பாருங்க. இந்த ஷீட்டு வந்து உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல வரும். அதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்களா வினோத் சார்? இல்லை, நான் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஸ்டார்டிங் காலையிலேயே வந்து வந்திருக்கணும். நீங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா தான் வந்து நான் இது அதாவது இது வந்து ஒரு நீங்க ஸ்டாக் எல்லாம் தேட தேவையில்லை. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒர்க்குன்றேன் டேட் வைஸ் கொடுத்துருவேன். டேட் வைஸ் 16, 15 அப்படி டேட் கொடுத்துட்டு அன்னைக்கு கேண்டிலோட ஒர்க் எப்படி இருக்கு, கிரீன்ல இருக்கா ரெட்ல இருக்கா? கிரீன்ல இருந்துச்சுன்னா அந்த கேண்டிலோட கண்டிஷனிங் என்ன? இப்போ 16ஆம் தேதி இங்க கிரீன் பாடி எது ஏபிபி, இங்க அபோவ் ஓப்பன் அபோவ் க்ளோஸ். ஓகே, பட் அது ஸ்ட்ராங் பைல இருக்கானா இல்ல. இப்போ இது ஸ்ட்ராங் பைல என்ன கம்பெனி இருக்குன்னா ஸ்ட்ராங் பை கிரீன் பாடி இருக்கு. அப்போ இந்த என்ன கம்பெனி? கனரா பேங்க். கனரா பேங்க் அபோவ் ஓப்பன் அபோவ் க்ளோஸ். அப்போ மற்ற ஸ்டாக்கை போய் தேடி டைம் வேஸ்ட் பண்றத விட கனரா பேங்க்ல போய் ட்ரேட் எடுத்துக்கலாம். அகைன் ஒன் மோர் ஸ்ட்ராங் பை இருக்கு. எது? ஐசிஐசிஐ பேங்க். அடுத்து ஒன் மோர் ஸ்ட்ராங் பை இருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்ற இதையுமே நான் ஃபில்டர் பண்ணி இப்போ 3 ஸ்ட்ராங் பை இருக்கு.
இதுல போயிட்டு நாங்க என்ன பண்ணிருக்கோம் இங்க பாருங்க, ஸ்ட்ராங் பை ஃபில்டர் பண்ணி கனரா பேங்க், ஐசிஐசி பேங்க், ட்ரெண்ட் மூணையுமே ஸ்ட்ராங் பை ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டோம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 3 ஸ்டாக்ல எதை ட்ரேட் பண்ணலாமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப இன்னைக்கு இந்த கண்டிஷன் எதுல போய் நம்ம உட்காரணும், எந்த ஸ்டாக்ல ட்ரேட் தெளிவா நான் கொடுத்துருவேன். அதுக்கு போய் டெக்னிக்கலா போகணும். இப்ப இங்க மாருதி ஓகேவா, அப்ப மொத்தம் 4 ஸ்டாக் கொடுத்துருக்கேன் கரெக்டா. ஸ்ட்ராங் பைல 3, ஸ்ட்ராங் செல்ல 4. இந்த 4 ஸ்டாக்ல ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் எடுத்துட்டு அழகா 2500 ரூபாய் புக் பண்ணிட்டு ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டு போறதுல என்ன பிரச்சனை, கரெக்டா? ஆமா, இது டே கேண்டில். நமக்கு டேயோட ஓபன் ரொம்ப முக்கியம். அதனால டே வச்சுதான் நான் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் நான். சரியா? ஆமா, எஸ், டேல பார்த்துட்டு போய் அங்க ஒர்க் அவுட் பண்ணா போறீங்க. சிம்பிள். அப்ப எனக்கு ஸ்டாக் செலக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஒரு எந்த பிரியாணி கடையில நான் ஊரு தெரியாத ஊர்ல பிரியாணி சாப்பிடணும், எந்த பிரியாணி கடையில போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ல தேட தேவையில்லை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தேட தேவையில்லை. சரியா? உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், மொபைல்ல அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இது சிம்பிளா சொல்ற மாதிரி சொல்றேன். சரியா? தேங்க்யூ. இந்த ஷீட்ல லெஃப்ட் சைடுல இருக்கிறது 5 மினிட்ஸ்ல. அப்போ அபோவ் ஓபன் அபோவ் க்ளோஸ் அதெல்லாம் வந்து 5 மினிட்ஸ். 1 செகண்ட். லெஃப்ட் சைடுல இருக்கிறது அதான் அதெல்லாம் வந்து 5 மினிட்ஸ். அது கேண்டிலோட ஓபனை பேஸ் பண்ணி வச்சிட்டோம். அபோவ் ஓபன் அபோவ் க்ளோஸ்ன்றது இல்ல, அதான் அந்த டைம் ஃப்ரேம் கேக்குது. 5 மினிட்ஸா டே எல்லாமே டே தான். முடிஞ்சாதான் தெரியும் அபோவ் ஓபன். இது இப்ப அபோவ் ஓபன் இருக்குல்ல, அது முடியறப்ப ரெட்டா இருந்தா அபோவ் ஓபன் பிலோ க்ளோஸ்ல. ஓகே, நான் 16th இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க முன்னாடி மிட் ஆஃப் த டைம்ல தான் கேட்டேன். ஆமா, 16th அன்னைக்கு நீ இப்ப முடியறப்ப உங்களுக்கு என்ன ஃபினிஷிங்ல இருக்கோ அது ஆல்டர்னேட் அப்படியே அப்டேட் ஆயிரும். ஓகே ஓகே, நம்ம எப்போ எடுக்கிறோமோ அந்த ஷீட் அப்போ. ஆமா, நான் உங்களுக்கு அத சாரி, இந்த ஷீட்ல ஒரு டவுட் கேட்கலாமா சார்? கேளுங்க சார். இந்த ஷீட்ல இண்டஸ்இண்ட் பேங்க் என்ன காமிக்குதுன்னு பார்க்க முடியுமா? இண்டஸ்இண்ட் பேங்கா? ஆமா சார், சரியான மூமெண்ட் அது. அபோவ் ஓபன் அபோவ் க்ளோஸ் தான் சார் காட்டுது. Nearly 60 points movement, sir. இண்டஸ்இண்ட் பேங்க் இல்ல, கொஞ்சம் மேல இருக்கு சார், மேல இருக்கு சார். ஸ்ட்ராங் பை தான் சார். 53 சார், நம்பர் லைன் நம்பர் 53. இல்ல இண்டிகோ அது அது இல்ல சார், இருந்தது சார். இன்னைக்கு அது 7% மேல அப் சார். ஸ்ட்ராங் பை சார். சரியான மூமெண்ட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கீங்களா சார்? அதுல இருக்கு சார். 5ஆவதா இருக்குங்க சார். மத்திய 11 லாக் பண்ணிருக்கு. அதுல இருக்கு 17 சீரியல் நம்பர் 17 17ல இருக்கு சார். மேல இருக்கு சார். எஸ் அபோவ் ஓபன் அபோவ் க்ளோஸ். கிரீனு, ஆனா ஏன் ரெட் கலர்ல இருக்கு? சரி, அதுக்கு தான் 1 வீக் டெமோ சார். அப்புறம் அந்த ஏஓஏசி இதெல்லாம் போட்டீங்களா சார்? அது ஏஓஏசினா பாசிட்டிவ் தானே அது? ஆனா வந்துட்டு இங்க பாருங்களேன், இப்ப இதோட நியூஸ்னால இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து 20% கீழே இதாச்சு, டவுன் ஃபால் ஆகி ஓபன் ஆச்சு. ஓகே ஓகே, அது இப்பதான் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறி. சரி, நான் நாளைக்கு என்ன பண்றேன்னா, உங்களுக்கு இதுல கம்பெனி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு கம்பெனி இருக்குன்னா 106 கம்பெனி இருக்கு. இந்த 106 கம்பெனியை வந்து நான் 3 ஸ்கிரீன்ஷாட்டா கொடுக்குறேன். 35 கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க அதை எல்லாமே யாரெல்லாம் ஸ்டாக்ஸ் பண்றீங்களோ அதை என்ன பண்ணிக்கோங்க, கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சரியா? பட் இன்னைக்கு ஸ்ட்ராங் பைல வந்த எல்லாமே சக்சஸ் தான். கனரா பேங்க், ட்ரெண்ட், ஐசிஐசி பேங்க் மூணுமே சூப்பரா இருந்துச்சு. ஓகேவா? மாருதி ஆல்சோ ஸ்ட்ராங் செல், அதையும் செக் பண்ணிக்கோங்க. நாளையில இருந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன். எனக்கு ரிமைண்ட் மட்டும் பண்ணிருங்க. ஏன்னா ரெகுலரா பண்ற ஒர்க்கு நான் பாட்டுக்கு பண்ணிடுவேன், இதை மறந்துடுவேன் போட. ஸோ நீங்க மெசேஜ் கொடுங்க, நான் டக்குன்னு இதை போட்டுறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சார். இதுக்கு காலையில மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட் நிஃப்டி பேங்க் செக் பண்ணிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, தேங்க்யூ சார்.